ராஜா நாகம் உக்கால ஓய் இல்லாத தப்புலாம் பண்ணாம உங்களை பார்த்தா போதும் கருப்பு அடிச்சுடுவான். இல்லைன்னா கோயிலை பார்த்தா கொள்ளை அடிச்சுடுவான். இல்லாத வேலைலாம் காட்டிருந்தான். ஜனங்களா பார்த்தாங்க. மண்ணிட்டு சொல்லிட்டு அவனை அடிச்சு கயிறு மேலே ஏற்றி கருமூலி ஜம்மு குத்தி அடிச்சுட்டாங்க. அந்த உக்கால் போய் எங்க போய் கொகையில் இருந்துக்குன்னு என்ன வேற வர சொல்லிக்கிறான். நான் வந்து பாத்தீங்கன்னா உக்கால் போய் எங்க போலான்னு சொல்லு, எந்த கொகையில போய் பூதுங்களான்னு சொல்லு. அது என்னடா கோயத்தல இது மாட்டீங்க, கோயத்தல உச்சி மாட்டீங்கிறா, எலி மாட்டீங்கிறா. ஆட்டுக்கடி போட்டாங்களா இந்த வருஷம்? ஆட்டுக்கடி போட்டாங்களா? இந்த வருஷம் ஃபுல்லா ஆட்டுக்கடி துணிங்க நீங்க. அதான் நான் போட்டாங்களா நான் சூப்பர். நானே காலையில தூணும்டா. அதெல்லாம் நான் வச்சங்க வட்ட முடியாது. மக்கள் வச்சு சாப்பிட்டு அதே சொல்லி நடக்கிறேன். நீ இப்பதான் யாருன்னு தெரிஞ்ச மாடுகள் லாடம் காட்டுவோம். இப்ப மாடுலாம் விடுவாங்கல்ல, லாடம் காட்டு வந்துக்கிறாங்க. என்னை நன்றாக விட்டுப்பா. வராதுப்பா, தெரிஞ்சு போச்சு. நீ பார்பர் ஷாப்ல இருந்து அப்படியே வந்துக்கிறியா? அது முட்டு குத்து சேவிங் மாட்டேன். எங்காலும் தெரிகிறேன். நீ வந்து இதெல்லாம் மறங்கிறான். சூரியபுரி நாட்டு தளபதி ராஜராஜா கரும்புல் செம்லாம் திடீர்னு பார்த்தா புடுகுடுக்கார மாதிரி அந்த கருமாரியை வணங்கி பல மரங்களை பெற்றிருக்கிறேன். நம்ம தெரியல காலி போயிருக்கு. அங்க போய் பவர் கம்மி 7 குடங்களுக்கு அப்புறம் கடவுளுங்களே பவர் கம்மி. அப்படி கிடையாது. மலை மேல இருக்குது ஜாலியா பார்த்து வரலான்னு போறாங்க. கடல் கப்பால இருக்குது கடலை போய் குளிச்சுட்டு வரலான்னு போறாங்க. தெரியாது பேசுகிறாரா நீ? அதுபோல்தான் நானும் விரால முடி போய் இப்போ சுட்டு தூக்கி கிடைக்காது. சரி பரவாயில்ல இருக்கட்டும். எங்கன்னா போய் எதனா வாங்கிப்போம். அச்சுதான் தெரிஞ்சு எங்கன்னா ஓட வேண்டியதான். மறுபடியும் இங்க வந்து நீ என்ன தோத்து பண்ணிக்கிறேன். ஓட்ட பிறந்தவன் அல்ல, நாம் இருவரும் வாழ பிறந்தவர்கள். என்ன ஊர்றா நான் எப்படின்னா போயிச்சுக்கொண்டா ஹோட்டல்ல போனா டேபிள் தொச்ச போயிச்சுக்கொண்டா அந்த வேலைக்கு விட மாட்டேன். அதை விட நம்பி விட்டால் அரண்மனை என்ன வர சொன்னேன். இப்போது அந்த அரண்மனைக்குள் நான் வர முடியாது. என்ன குகைக்குள் தானே இருக்கிறார். பயம் இருப்பதே இருக்கக்கூடாது. நீ பொட்டை கைதிலே ஜப்ஜா கடா கைதிலே தெரியலையா? அந்த சூரியவெளி நாட்டில் என் பாதம் படக்கூடாது. தெரியும் எனக்கு. மத்திய மறுபடியும் வச்சு அனுப்புங்க. சொல்லு உனக்கு நான் சொல்லணும். ஓ இப்போ நான் போஸ்ட்மேன் வேலையை இருக்கிறேன். சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும். நான் வந்து சொல்றேன், நான் ஒண்டியா இதெல்லாம் செய்ய முடியாது. என்ன வேணா பார்த்தா கும்பிடுவான். அப்படி ஆனால் கூட யாருன்னா இருந்தால் தான் என்னால் செய்ய முடியும் தெரியுமா? சரி ஏன்னா நான் ஒரு ஓடு வாங்கினா அவன் 2 ஓடு வாங்கினா ஒத்தனே வாங்கினா தாங்காது உடம்பு. மந்திர சக்தி. ஓ கோலா இதே பேர் கோலா இருக்குது. காலி கூட கோயில் வச்சுட்டா காலை வச்சு இப்போது என்னுடைய மந்திர சக்தினால் பிரச்சனையே இப்போ கோல்லாம் வச்சுக்கிறாங்க. படைக்கு சொல்லி இருக்குது கோல் இது குத்துட்டு அனாதியாக்குறாங்க அவங்க. சரி அதெல்லாம் இது மாட்டான். சரி இதை வச்சு யாரா படையா? இப்போது என்னுடைய மந்திர சக்தினால் 2 இட்லி ஒரு வடப்படி ஒரு அழகான பெண்ணை வளைக்கிறேன்.
ஓனரா பட்டு போட்டு அடியால வேற அடிக்கிறாமா யாரவன் இது எம்ஜிஆர் படத்துல இருப்பான் குட்டுமணி அதே மாதிரி வந்து உட்காந்து ஐயோ குண்டுமணி அந்த குண்டுமணி நானே கூட ஆக்கிறாங்க ஆடிடமா மகள வெளிவரா டேய் வெளிவரா 10 பேர் ஓடி எங்க அம்மா தான் நாளைக்கு வந்து வெளிவராமா கால் அடிராமா அவன் சொன்ன அடிராமா நான் வீடு வாடி குத்து அடிக்குமாடா ஏ வாட கட்டலையா ஓ கண்ணம்மா வேற என்ன பண்ண அடிராமா ஏண்டாது பால் பண்ண அடிராமா என்னடா பண்ண இல்லம்மா உண்மையிலே சொல்றேம்மா எனக்கு சொந்த வீடு கிடையாது நான் பொறமோகல் தான் என்ன ஆமா நான் தான் பொறமோகல் நான் பொறமோகல் என்ன அப்புறம் தான் ஏண்டா பாவி பசங்க வாங்குதாடா ஏண்டா அப்படி புளிமத்த அடியில் குடும்பங்கிற எனக்கு வீடுக்கு வந்து தங்கிக்கிடா மத்த வீடு தங்கிக்கோ வாடகை குத்துறா மாசம் வாடகை யார் இப்ப அடிச்சா அந்த ஹவுஸ் ஓனர் அண்ணா அண்ணா ஓ மை காட் என்னடா கேக்குது ஃபுட்பால்ல அந்த காடு ஏய் சே எந்த காடு சொல்ற காடு அதுவா காடுனா அங்க வைக்கிற காடு இல்ல அதுக்கப்புறம் தங்கினானா நேரா வீட்டு போய் பார்த்தா சூப்பர் வீடு மத்த வீடு அடிமாக்குது உள்ள போய் பார்த்தா பழுக்கெல்லாம் போட்டு வச்சுக்கிறான் பெட்ரூம் பாத்ரூம் எல்லா ரூம்லயும் ஊம் தானா பாத்ரூம் தண்ணி ஒழிவு முடியாது ஆமா சூப்பராக அவன் தொட்டான் வா வீடு விடுறேன் ஒன்னாம் தேதி வாடகை கட்டிட்டு அப்படி உன்னால வாடகை கட்டணும்னா வீட்டை காலி பண்ணணும் எல்லா ஹவுஸ் ஓனரும் சொல்றதானே சொன்னா நானும் தங்கணுமா 3 வருஷம் ஒன்னாம் தேதி ஆச்சுன்னா வாடகை கட்டிட்டு சூப்பர் யாருமே கட்டது கிடையாது அவனே ஆச்சரியப்படுறான் அவனு வாழ்ற போய் இப்படி காட்டுற நீ நடாடி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஓயின் சாப்பிட்டுமா குவாட்டரா வாங்கிட்டு பிரியாணி வாங்கிக்கலாம் யாரு ஓ ஹவுஸ் வானுங்க அவனா ஆமா இது மாதிரி யாருக்கு போல கட்டது கிடையாது டேய் என்னடா நாக்கு கடிக்கிறேன்னா இல்ல அவன் வாங்கி கொடுத்தாமா நாக்கு கடிச்சுனா அவ்வளவுதான் ஆனால் வாங்கி கொடுத்தானா சாப்பிட்டேன் நான் போயிடுச்சு நல்லா தான் போயிடுச்சு திடீர்னு கொரோனா வந்துருமா 3 மாசம் வேலையே கிடையாது அப்புறம் வீட்டை பார்த்து கிடக்குறேன் சாப்பாடு கூட வை கிடையாது உண்மையில வைக்க விட்டு சொல்றப்பா கோயில போய் அன்னதானம் போட்டாங்க நான் வாங்கி சொல்லி வந்துருவான் என்ன வேணாம் அதுக்காக நீ மேலாம் ஏச்சி நான் என்ன சொல்றேன் நீ ஃபீல் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு இல்லம்மா வை கிடையாது சரி சரி அதனால விட்டான் சாப்பிட்டு அவன் வாட கூறான் எப்படி தர முடியும் என்னடா நீ அடிக்கடி மேல வைக்கிறது அப்ப மேல வைக்காது கீழே அப்படி இல்லடா நீ யாரு எனக்கு தெரியாது நான் யாருன்னு உனக்கு தெரியாது ஆமா என் மேல நீ கையில வைக்காது அப்ப காலை வைக்கிட்டா காலை வைக்காத அப்ப நான் கையை வைக்க கூடாது காலை வைக்கணும் உடம்பு கட்ட முறிஞ்சுப்பா பரவாயில்ல அச்சாவோட பரவாயில்ல விடு அப்புறம் 3 மாசமா அது விடு கேக்கறதெல்லாம் விட்டு அதால ஒரு எட்டப்ப தான் போடுறேன் நீ கொஞ்சம் வாய மூடுறா நீ வாய மூடண்டா அவன் கட்டுன்றான் என்னால கட்ட முடியல நான் என்ன பண்றது அப்பா கொன்னா வேலை கிடையாது என்னால என்ன பண்ண முடியாது நான் என்ன சொன்ன உடனே என்ன கட்டுனேன் இல்ல காலி பண்ண சொன்னேன் ஓ இங்க காலி பண்ணு இல்ல வீட்டு வாடகை கட்டு அப்படின்னா காலைல வருவேன் நீ ஒண்ணு வாடகை கட்டு இல்ல வீட்டை காலி பண்ணணும் சரி விட்டு நான் 10 தூங்குறேமா 12 மணி ஏந்து உட்காந்து தூங்கவே வரல வாடகை கட்டுறா இல்ல காலி பண்றேன் வர கட்டுறா இல்ல காலி பண்றேன் சொல்லிட்டு போயிட்டானே நானும் என்ன பண்ண ஒரு முடி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு என்ன முடி எடுத்து நான் திருப்பதி போலான்னு 1 ரூபா போட்டிருந்தேன் திருப்பதி போய் முடி எடுத்துட்டு வந்தியா முடி எடுத்துனாலமா திருப்பதி போலான்னு 1 ரூபா உண்டில போட்டிருந்தேன் முடிவே எடுத்துட்டேன் ஆமா உண்டில போட்டிருந்தேன் சின்ன உண்டி உண்டி மாதிரி கிடையாது அது போட்டிருந்தேன் நான் எடுத்து வச்சேன் ஒரு 1000 ரூபாய் தேர்ச்சி நேரம் காலையில வெடிச்ச உடனே நேரம் இந்த பணம் வெடிக்கலாம் போடுறாங்க பாரு அவன் கடைக்கு போயிட்டேன் நல்ல வீடு அவங்க விடுறாங்களே இல்ல போயிட்டு 1000 ரூபாய் குத்துட்டு வச்சா 2 பாம்பு செஞ்சு கொடுப்பாங்க ஆமா செஞ்சு கொடுத்தான் எடுத்துன்னு வந்து நடு விட்டு வச்சுட்டு 2 கேஸை தந்து விட்டுட்டு நெருப்பு வச்சுட்டு பொண்டாட்டிலாம் கூட்டு வெளியே வந்துட்டேன் மத்து வீடு பாராட்டோமான்னு வச்சு மத்து வீடு அப்படி தரமாட்டமா போச்சு ஒரு செங்கல் கூட இல்லை தரமாட்டமா இருக்குது அவன் திடீர்னு வந்து ஏண்டாது போல பண்ண குடிக்கல ஆட்கள் வந்து அவனே குடிக்கிறான் தரமாட்டான் என் அப்பங்காரன் கொட்டியா குடிக்கிறான் மக்கால
நான் என்ன குடும்பம் மாட்டியா என்ன பண்ற நாட்டை வாழ வைக்கிறோம் நான் 3 கோட்டை எங்க அப்பா 3 கோட்டை நாட்டை வாழ வைக்கிறோம். ஒரு கோட்டை 20 ரூபா வரி 6 கோட்டை 120 ரூபா வரி கட்டுறோம் தெரியுமா? ஏச்சே ஆனா பொம்பளை நான் கட்ட பொண்ணு நிறைய என்ன எல்லாரும் கட்ட பொண்ணு நிறைய வீட்டுக்காரன் குடிச்சோன்னா ஏன்டா குடிச்சோன்னா எதுடா குடிச்சோன்னா ஏன் சண்டை போறீங்க வேற ஏன் சண்டை போறீங்க அவன் ஏன் குடிக்கிறான் நாடு நல்லா இருக்குன்னு குடிச்சிட்டோம் குடிச்சோன்னா அவர் கருவாடு மீன் வந்தது சண்டை நாளிலிருந்து கருவாடு மீன்லாம் வறுத்து வைக்காதீங்க. தொடப்ப கட்டை எடுத்து அடிச்சா கூட பரவாயில்ல வறுத்து வைங்க நான் சாப்பிடுவோம். ஏண்டா அவன் வீட்டை தர மட்டுமா பண்ணிட்டு வந்துட்டா அப்ப நான் கேட்க மாட்டேன். என்ன பேசுறேன்? பின்னாடி 2 பாமையை தந்து சிலிண்டர் எடுத்து வந்து வச்சுட்டு அவன் வீட்டை அதெல்லாம் வேணாம். அவன் என்ன சொன்னா நீ சொல்லு. என்ன சொன்னா? ஒண்ணு வாடகை கட்டி நான் காலி பண்ணுனா வீட்டை காலி பண்ணு சொன்னானா? அதுக்கு பாம்பு வச்சு வீட்டை காலி பண்ணு. வீட்டை காலி பண்ணுனா வாங்கி துண பையா வீட்டை காலி பண்ணுனா வீட்டை தர மாட்டோமா அப்படி காலி பண்றது இல்ல. வீட்டை விட்டு வெளியே போங்க. விட்டு போறான்னா போயிருக்குன்னா வீட்டு காலி பண்ணுனா பாம்பு வச்சு காலி பண்ணிட்டு 1000 ரூபாய் வேஸ்டா போச்சு. புரியல 1000 ரூபாய் வேஸ்டா போச்சு. அவன் வீடு அவ்வளவு பெருசு போனதெல்லாம் பெருசு இல்ல. வீடு நாளைக்கு கட்டி நம்ம 1000 ரூபாய் வருமா? ஏன் பாத்துறேன் டேய் வீடு வாங்கமாடா வாடா மோடி எங்க தாத்தாடா கேட்டு வாங்கி எங்க தாத்தா தானே உங்க தாத்தா கட்டி ஏன் தாத்தா நான் புறம்போக்கில் இருக்கிற ஒரு வீட்டை கொடு. எப்பவுமே சொந்தக்காரங்கிட்ட 5 நிமிஷம் வாங்கக்கூடாது. வெளி ஆளுகிட்ட கூட வாங்கிக்கலாம். சொந்தக்காரங்கிட்ட வாங்கக்கூடாது. காடு முடிஞ்சா சாவடி கேட்டா எப்பவுமே சொல்றேன் சொந்தக்காரன் எதுவும் வாங்காதீங்க. வெளியில கூட வாங்கிக்கிங்க வாங்கி அவன் அச்சா கூட பரவாயில்ல. சொந்தக்காரங்க போட்டு கை காட்டுங்க. எனக்கு மாறத நடக்கும்போது அவனுக்கு சரி சரி விடு விடு விடு. ஆமா முதல்ல யாரு அவங்க அச்சாலும் அந்த நாடு நீ யாரு எப்படி வந்த ஏன்னா வந்தன்னு எனக்கு தெரியும். நீங்க எப்படி சில பேர் பிறந்து வந்திருப்பாங்க நீ அப்படி கிடையாது. உன்னை படைச்சிருக்கிறாங்க. நீங்களா? நான் படைக்கல. நான் படைக்கிற மாதிரி அந்த இதெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்கிறாரு. வருவார் பருப்போம். எதை வச்சு படிச்சாரு? அவர் கோலை வச்சுதான் படிச்சாரு. அவர் வச்சுக்கிறாருமா. அவர் வச்சுக்கிறாரு. ஒரு வாழ்க்கை கட்டிமா வந்துட்டார். நான் படைத்த பெண்ணே இப்போது ஒரு பெயர் வைக்க வேண்டும். ஐயா வருகவே மனதில் எதை நினைக்கிறாயோ பாடிய நான் பாடத்த
சுவாமி உன்னை படையத்துக்கு முன் ஜிம்முக்குலாம் போய்க்கிறியா இப்படிங்கிற அது பேசம் நான் கூட ஜிம்முக்குலாம் போறேன் எக்ஸசைஸ் பண்ணேன் எப்படி போறேன் நான் சொல்ற மாதிரி நீ செய்யறியா? என்ன சொல்லு நான் செங்கல் எக்ஸசைஸ் பண்ணணுமா இல்ல கவுத்துல தொங்கணுமா இல்ல கதுவுல தொங்கணுமா அதெல்லாம் இல்ல, தண்டால் எடுக்கணுமா? நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. சொல்லுமா 2 ஊசி வாங்கி தரேன், போட்டுக்குங்க. மாசத்துக்கு டேப்லெட் கொடுப்பாங்க, அது போட்டுக்குங்க, சரியா வரும். ஊசி போட்டா அது வருது, ஊசி போட்டுக்கணும். தெரிஞ்சுன்னா 10 ஊசி வாங்கி வச்சு சரி பரவாயில்ல, ஊட்டமா பச்சு ஒரு அப்படியா? உன்னை எதற்காக படைத்திருக்கிறேன் தெரியுமா? முத எனக்கு பேர் என்னன்னே தெரியல. உன்னுடைய பெயரை கோயிலுமா? அப்ப ஆயினா முனிமா தான் கேள்விப்பட்டிருக்காங்க. மினிமா அது மினிமா, அது வேற. முனிமான்னு சொன்னா யாரா இருப்பாங்க. இப்போது பேரா என்ன பேர் தெரியுமா? நல்லா வாயில வர பேரே சொல்லுங்க. வாயில வரா பாம்பி வாயில போற மாதிரி இருக்கா? காதல் நோய் மாதிரி இருக்கா? குச்சி இப்போது உனக்கு என்ன பேர்? இப்போது உனக்கு பேச்சு மிஸ் மீனா. யாரு? மிஸ் மீனா. என் பேரா? அருமையான பேர், அட்டகாசமான பேர். மிஸ் மீனா. உன்னை எதற்காக படைத்திருக்கிறேன் தெரியுமா? எனக்கு உறுதுணையாக நீ இருக்க வேண்டும். பண்ணா பல்புகளுக்கு மாற்ற மேல மீனா, நான் சொல்வது போல் செய்து முடித்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சூரியவர்மனை செல்ல வேண்டாம், சூரியவர்மனை சந்திக்க வேண்டாம், உன்னுடைய லீலைகளை எங்கு ஆரம்பிக்க செல்ல வேண்டும். அந்த சூரியவர்மன்றவர் யாரு? நாட்டு மன்னர். ஆமா, அங்க போய் நான் என்ன பண்ணணும்? அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை என் செவிக்கேற்ற வேண்டும். நான் எப்படிங்க ஒரு சின்ன வீடு இருந்தா கூட போயிடுவேன், அவ்வளவு பெரிய அரண்மனைக்கு நான் எப்படி போக முடியும்? ஐயோ, ஒண்ணு கோரோட்ல குஞ்சு போனோம். அரண்மனைக்குள் உள்ளே எப்படி செல்வது என்று கேட்கிறார். ஆமா ஆமா, புரிகிறதா? கலங்க வேண்டாம், கண்ணீர் வெடிக்க வேண்டாம். உனக்கு உறுதுணையாக இதோ இருக்கிறானே கோவிந்து, கோயிச்சாமி அனுப்புகிறேன். நான் செய்யணுமா அவனோட? அப்ப அவர் எனக்கு என்ன உறவு முறை? உனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? உறவு முறை, உறவு. அண்ணனாக ஏற்றுக்கொள்கிறேன். சரி, தம்பியாக ஏற்றுக்கொள். நான் ஒரு உறவு முறை வச்சுக்கிட்டா எப்படி? ஏண்டா அவரு என்ன? இவ்வளவுதான். நீ நினைத்தால் சரி, நான் மாமான்னு கூப்பிட்டுக்கிறேன். கொஞ்சம் அதிகமா போட்டியா? பெண்ணே, உனக்கு உறுதுணையாக என்னை வைத்துக்கொள். ஆனால் அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை என் செவிக்கேற்ற வேண்டும். ஆனா யாத்திரத்தெல்லாம் வந்து சொல்றதுமா, நீ வேற. நீ அவர் சொன்ன புடிச்சுக்கணும். நீ புடிக்க மாட்டேங்குது. சரியா? அதற்கு தானே உன்னை அனுப்புகிறேன். பிடிப்பதில் கில்லாடி. ஆமா ஆமா, குடிச்சிட்டு வந்தியா? எப்படி பிடிக்கிறது? சரி, ஐயா, அங்க நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். அரண்மனைக்கு நான் எப்படி போறது, அவரை மாமான்ற உறவு முறையில நான் கூட்டு போயிடுறேன். எனக்கு மட்டும் மாமா இல்ல, எல்லாருக்குமே தான். நான் என்ன சொல்றேன், இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? அந்த அரண்மனையில நடக்கக்கூடிய எல்லா வேலையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். சரி, இதனால எனக்கு என்ன யூஸ்? உனக்கு ஒரு அங்கீகாரம் தருகிறேன். என்ன அங்கீகாரம்? புரியவில்லை? அந்நாட்டுக்கு மன்னர் மகாராணி தளபதி. யார் தளபதி?
கோவிந்தா. ஏன் தளபதின்னு கேளு. எவனா சண்டைக்கு வருவான், அவன் சண்டை போட்டு அடி போட்டு தளபதி சொல்ல முடியும். சரி என்ன பண்ணுவீங்க? மந்திரி, சரி உனக்கு வந்திருக்கிறேன். புரிகிறதா? சரிங்க. இதற்காக நான் உன்னை படைத்திருக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இருக்காங்க நான் போய் அங்க போய் சொல்றேன். சரி அப்படியே இருக்கு. ஆள் ரெடி பண்ணிக்கலாம். அப்பளை நான் பார்க்கிறேன். கச்சிதமாக செய்தபடி வருகிறேன். நாட்டுக்கு வர முடியாது. அதுக்குதான் நம்ம அனுப்புறான். கையில ஒரு கோல் வச்சு அது மந்திர கோல். அது இங்க மட்டும்தான் பலிக்கும், நாட்டுக்கு வந்தா பலிக்காது. அதுக்குதான் நம்ம அனுப்புறான் மக்கால் ஓயம். சரி சரி. அதுல அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ண? பொம்பளை எல்லாம் கருப்பு வச்சுருவான். பார்த்தோம்னா காய கூட பார்க்க மாட்டான், கருப்பு வச்சுருவான். ஆமா, கோயில் பார்த்தா கொள்ள வச்சுட்டு வந்துருவான். அதான் ஜனங்களா பார்த்து கருப்பு ஜம்மு குத்தி தேத்தி அனுப்பிச்சிட்டாங்க. கைது மேல ஆஞ்சி ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க. அது கூட பொட்டை கைது. அதுக்குதான் அவன் ஒண்ணு அனுப்பிச்சுக்கிறான். இல்ல அது என்ன ஒரு தப்பு, அதுக்கு போய் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க. முதல்ல உன் கருப்பா விஷயம் வேற விஷயம் தெரியாது. அதோ கோல் வச்சுதாருல்ல. ஆமா, வேணா அந்த கதை நம்மளுக்கு கோலா முக்கியம். அது தெரியும், எல்லாம் உஷாராக. சரி சரி. இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன சொல்லு? யாருக்கிட்ட சொல்ல மாட்டீங்களே? சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க. அது இல்லைங்க, நாங்க வர எப்படிதான் அங்க வர்றது? என்னடா அப்படியே சக்காய் போச்சு. சரி பரவாயில்ல, மணி போலாமா? ஆனா ஒண்ணு, அங்க வந்து நான் சொல்றதான் செய்யணும். வந்துங்கிறாங்க, அதனால ஒண்ணு ஏறி விட்டோம். நாட்டி ஆடு பரிசு தரணும். எவ்வளவு தூரம் இறக்கும் வைக்கல? உன்னால முடிஞ்ச வரைக்கும் இறக்கி விட்டுருவோம். நான் எப்ப ஏத்தி விடுங்க? அது என்னால முடிஞ்சா ஏற்றி விடுவோம். அவர் ஏன்னா பரிசு தரேன்னு சொல்லுவாரு. பரிசு நான் நானாவே ஆகிறேன், எனக்கு இடம் கொடு, இங்கே தங்கிறேன்னு சொல்லு. அதான் மற்ற நான் மாத்திரவா எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட்டா கொஞ்சம் ஆகும். மாத்திட்டும் போடு, நான் மாத்திரம் நீ விடு. சரிடா.
என்னுடைய தாய் தந்தை கூடிய செல்வமுடைய வணக்கம். அன்பால் அவதோட்டி தன்பால் தேரோட்டி வெள்ளி கிண்ணத்தவர்களுக்கு நிலைமை காட்டி வருங்காலத்தில் வாழக்கூடிய செல்வங்கள் நீங்கள் இதுவரை இன்று போல என்றென்றும் இருக்க வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகிறேன். நீங்கள் நலமோடு நல்லா இருப்பாங்க. நல்லா இருப்பாங்க. எங்க போய் வந்தீங்க? ஐயோ வெளிநாடு போயிருங்க. அவனா வெளிநாடு போறீங்க? எல்லாரும் ராஜா விட்டு போறீங்க. ஆமா யாரு? சும்மா உனக்கு கூட ஒண்ணு வாங்கி தரணும். ஆமா ஆமா 10 ட்ரெஸ் இல்ல நான் இன்னொரு பேண்ட் வாங்க சொல்ல உனக்கு ஒரு பனின் ஒன்று தைச்சேன். எனக்கு எதுக்கா உள்ள போடுற பனின் அம்மாக்கு ஒரு பனின். ஏன்னா நிறைய பேண்ட் இருக்குது எல்லாம் இட்லி துணி போட்டாரு. ஆமா 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 அது கொஞ்சம் எடுத்து வந்து அம்மாக்கு. சரி பரவாயில்ல இருக்கட்டும். வெளிநாடு போனேன் கட்டப்படலாம் பச்சா நல்லா பச்சா சரிமா நிறைய பச்சா. ஓஹோ சரி நான் கூட உள்ள கார்பரேஷன் ஸ்கூல். சரி வெளிநாடு படிப்பா உள்நாட்டு படிப்பா பார்த்துடலாமா?